எல்லாரும் சேர்த்து நீ இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல கவாக்கி. செவன்த்துக்காக எங்கே போனாரோ அங்கேயே உன்னை அனுப்புகிறேன் பருட்டோ. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஆமாம், இன்னையோட ஷினோபி பாய் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நான் இன்னும் கூட ஒரு ஷினோபி தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதை ஆரம்பிச்சிச்சு. ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமாம், ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்னைக்காச்சும் உன் வேலையை முடி நரட்டோ. ஏன்னா நாளைக்கு என்ட்ரன்ஸ் செரிமனி இருக்குது. அதுக்கு நீ தான் ஜீப் ஃபெஸ்ட். உனக்கு நீ அங்கே நீ வரணும்னா முதல்ல நீ உன் வேலையெல்லாம் முடிக்கணும். சோதிக்கிறீங்களேடா. நான் கடைசியாக வாங்கிட்டேன் த லிமிடெட் எடிஷன் க்ரீன் சில்லி பர்கர். இதுதான் கடைசி, தெரியுமா? எப்போ பார்த்தாலும் உழம்பிக்கிட்டே இருக்கிய புரூட்டோ. உனக்கு வேணுமா என்ன? இல்லை, என்கிட்ட இருக்கு. என்ன இவ்வளோ காரமாக இருக்கு? இந்த காரத்தை என்னால் தாங்க முடியல. நீ எப்படி தாங்குற? இந்த ட்ரெயின் நல்லா ஓடுதுல, இனிமேல் இந்த ட்ரெயின்லேயே ஏறி உட்காந்து சாப்பிட்றலாம் போலையே. நீ ஒன்று கவனிச்சியா புரூட்டோ? இடன் மிஸ் முன்னதை விட இப்போ ரொம்ப மாறிடுச்சுல. நாளைக்கு நிஞ்சா அகாடமிக்கு போகணும். வழக்கம் போது லேட்டாக வராமல் சீக்கிரமாக வர ட்ரை பண்ண புரூட்டோ. என்ன? அது கூட ஞாபகத்தில் இல்லையா என்ன? இப்படி நீ என்ன ஞாபகத்தை வச்சுருக்க எனக்கு புரியலையே. உங்கள் அப்பா உன்கிட்ட சொல்லலை? இருக்கலாம். புருட்டோ, உங்கள் அப்பாவுக்கு நீ கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடு. அவர் உனக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் அவர் தான் இந்த ஊரோட உக்காது. நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன் உன்னை பற்றி. உனக்கு இன்னும் வாழ்க்கையை பற்றி ஃபுல்லாக தெரியல. இந்த ட்ரெயினே ஒரு உதாரணமாக வச்சுக்கோ. இந்த ட்ரெயின்ஸோட ட்ராக் ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ரெயின் போகும். அதே மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ போகணும் புருட்டோ. நாளைக்கு வா, பார்க்கலாம். See you later. சரி. எங்கள் அப்பா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. பாருங்க, நான் ஒரு நாள் உங்களை விட பெரிய ஆளாகி காட்டுறேன். ஏய், மேல என்னடா பண்ணிட்டு இருக்க? வெண்ண கீழே இறங்குடா. ஐயோ சாரி, நான் அப்புறம் வரேன். பாய். டேங்கி இன்னும் எதுக்கு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா, இவன் இருக்கிறப்ப இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். என்ன சொல்ற? நீ சொல்றதும் சரிதான். யார் அவன்? ஐயோ, கை தவறி ஊத்திருச்சு, சாரி. நீ என்ன பைத்தியக்காரனா என்ன? இல்லை இல்லை, உங்களுக்குலாம் நான் பைத்தியக்காரன் இல்லை. ஆம்பளை இருந்த கீழே வாடாடே. இவன் ஒரு நிமிஷம். நீ என்ன எங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா? இந்தா இதை வச்சுக்கோ. இந்தா, இந்த ஜோக்கருங்க கிட்டயா நீ அடி வாங்கிட்டு இருந்த? ஏய், இன்னுமான அந்த சின்ன பையனை மிரட்டிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? நம்ம போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, வா.
ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு எதுவும் ஆகலை. என்னால் இந்த ஊரில் வாழவே முடியல. பாத்தியா, அந்த பசங்க கூட என் பின்னாடி காசுக்காக தான் சுத்துறாங்க. ஹேய், நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா என்ன? இந்த மாதிரி பண்ற பசங்க நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். நான் ஒன்றும் உன்ன மாதிரி சூப்பரான பையன்லாம் கிடையாது. எனக்கு நிஞ்சுச்சு கூட தெரியாது. நீ என்ன பெரிய நிஞ்சாவா? அது நாளைக்காப்பா நானே அகாடமி போறேன். நீ நாளைக்கு தான் அகாடமிக்கு போறியா? நானும். ஓ அப்படியா, சூப்பரு. எனக்கு எங்கள் அப்பா ஒர்க் செய்கிற கம்பெனியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் அவர் அதில் என்னை சேர்த்துக்கவே மாட்டாரு. அப்படியா, உங்க அப்பா என்ன கம்பெனி வச்சிருக்காரு? காமினாரி கம்பெனி. என்ன சொன்ன? அது எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா? நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படத்துக்கு உங்க அப்பா இருந்து எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி தரியா? சரி. எனக்கு ஒரு டவுட்ரா, அப்புறம் ஏன் நீ நிஞ்சிட்சு கத்துக்கணும்னு நினைக்கிற? எங்கள் அப்பா ஒரு ஷினோபி. அவர் 4th கிரேட் நிஞ்சா வாரில் சண்டை போட்டார். ஸோ என்னை ஒரு நிஞ்சாவாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. எனக்கு சண்டைனாலே பிடிக்காது. இதில் நிஞ்சா போகிற சண்டைனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் நியாயமே இல்லை. அவர் என்னோட ஆசை மேலே கவனமே வைக்காம அவரோட ஆசையை மட்டும் என் மேலே தெரிவிக்கிறாரு. புலம்பினே இருப்ப போல. எங்க அப்பாவும் உங்க அப்பா மாதிரி தான்டா. என் பையன் உட்காக போறான்னு சொல்லிட்டு சுத்தினுங்கிறாரு. ஆனா எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. உலகத்திலே ஸ்ட்ராங்கான நிஞ்சாகணும், அதுதான் என்னோட ஆசை. ஹேய், நீ வேணா உங்க அப்பாட்ட போய் சொல்லிட, அப்பா எனக்கு இந்த மாதிரி நிஞ்சா ஆக ஆசை இல்லை, நான் பிஸ்னஸே பார்த்துக்கிறேன்னு. ஸோ நீ எத்தனை நாள் தான் இப்படியே உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண போற? நானும் எங்கள் அப்பாட்ட போய் அப்பா எனக்கு இந்த மாதிரி நிஞ்சா ஆகலாம் ஆசை இல்லைன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாட்ட மட்டும் சொன்னா, டைம் ஆனிச்சுப்பா, டைம் என்ன ஆச்சு? 6 மணி ஆச்சு. நான் மட்டும் இப்போ வீட்டுக்கு போல எனக்கு கொண்டுருவாங்க. இப்போதான் எங்கள் அப்பா கிட்ட தைரியமெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னா. அது அப்பா கிட்ட, இது அம்மா கிட்ட. நான் மட்டும் வீட்டுக்கு லேட்டாக வந்தேன்னு தெரிஞ்சு நான் செத்தேன். ஓகே பாய். அப்புறம் மறக்காம உங்க அப்பாட்ட உனக்கு நிஞ்சாக ஆசை இல்லைன்னு சொல்லிடு. குட் லக். சரி. எஸ், கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். நான் கிளம்பிட்டேன். வரட்டும். எனக்கு நீ செலிப்ரேஷன் டின்னருக்கு வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தால. என்னம்மா, நான் கரெக்டாக 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேனா? சரி, நான் மேலே போய் என் ரூம்ல படிக்கிறேன். ஷிகேடா எங்க? அவன் அவனோட வீட்டுக்கு போயிட்டாமா. ஷிகேடா டே சுத்துற. அண்ணா, சரி, இன்னைக்கு சாப்பாடு என்ன? நீயே கெஸ் பண்ண பார்க்கலாம். இன்னைக்கு நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணேன். பல்டோ, கையை கழுவு. வாவ், நீ இவ்வளோ சீக்கிரம் அகாடமிக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் உங்கள் அப்பாவும் அகாடமியில் தான் சந்தித்தோம். இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசுறீங்க? அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சேட்டை செஞ்சுட்டே இருப்பார். அதனாலேயே சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவர் ஒரு ப்ராப்ளம் சைல்டாகவே ட்ரீட் சரி, பண்ணாங்க. அவரை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போ நாம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் அவர் கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவாருன்னு நினச்சேன். ஆமாம், அவர் வீட்டுக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போகிறாரு? அவர் ஹீமாவரியும் சேர்த்து தானே இக்னோர் பண்ணுறாரு. இந்த வில்லேஜ் சேஃபாக இருக்கிறதுக்கு காரணமே உன் அப்பாவும் மற்றவங்களும் இதை பாதுகாக்கிறதால. எதிரியே இல்லாத நாட்டுக்கு ஒகாகேவா இருந்து என்ன பண்ணுறாரோ தெரில. இங்கே பாரு வரட்டும், சண்டை போடுறது மட்டுமே நிஞ்சாவோட வேலை கிடையாது. அதையும் தாண்டி ஒகாகேக்குன்னு பல பொறுப்புகள் இருக்குது. இந்த வில்லேஜில் அமைதியை நிலைநாட்டவும் மக்களை பாதுகாப்பாகவும் பார்த்துக்கவும் அவங்க நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் நீ நாளைக்கு அகாடமியில் கற்றுப்ப. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உனக்கு என்ன ஆச்சு டெங்கி? ஒழுங்கா போய் நிஞ்சா அகாடமியில படிச்சு பெரிய ஆள் அவரை வழியப்பார். ஆனா அப்பா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, வாய மூடு. ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய். நிஞ்சா அகாடமிக்கு போனாதான் நீ பலசாலியாகவும் திறமையானவனாவும் ஆவ. அப்பதான் இந்த கம்பெனி மேனேஜ் பண்ற அளவுக்கு உனக்கு திறமை வரும். நீ வேணா உங்க அப்பாட்ட போய் சொல்லிட, அப்பா எனக்கு இந்த மாதிரி நிஞ்சா ஆக ஆசை இல்லை, நான் பிஸ்னஸே பார்த்துக்கிறேன்னு. என்ன
நான் ஸ்ட்ராங்காக தானே ஆகணும். நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை நிஞ்சா அகாடமிக்கு அனுப்பக்கூடாது. நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு இதெல்லாம் பேசு. என்கிட்ட பலம் இல்லை, என்கிட்ட பவரும் இல்லை. இப்போ நான் என்னோட பலம் என்னன்னு எங்க அப்பா கிட்ட காமிக்கிறேன். ஐயோ லேட் ஆயிடுச்சு. தங்கராடே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆமா எனக்கு தெரியுது. சரி தாங்க. நாமளாச்சு சீக்கிரம் போறதாச்சு. நிஞ்சா அகாடமி எப்படியும் ஈஸியாக தான் இருக்க போகுது. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. நம்மகிட்ட எவ்வளோ பவர் இருக்கு. கண்டிப்பா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஹேய், இது அவன் தானே? ஆமா, இவன் டெங்கியே தான். இரு, அது என்னது? ஹேய், அவன் எங்க போயிட்டான்? ஒரு வேளை அவன் போயிருப்பான் அவளை. சரி, நானும் கிளம்புறேன். அந்த டெங்கியை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். போடு. எவன்டா அது பொது இடத்துல ட்ரெயினை பார்க் பண்ணிட்டு போனது? இனிமேல் இந்த ட்ரெயின் நம்மளோட கண்ட்ரோல் தான். சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி வந்து மாட்டிட்டீங்களடா. இது டெங்கியே தான். உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? ஒழுங்கு இந்த ட்ரெயின் நிப்பாட்டு. இந்த ட்ரெயினில் ஒரு காட்டி ஏறிட்டா திருப்பி வெளில போக முடியாது. உங்களோட கடைசி நிமிஷத்தை எப்படி வேணாலும் கொண்டாடிக்கோங்க. இப்போ நீ என்ன சொன்ன? என்ன விளாட்றியா? ஆமாம், எனக்கு வேற வேலை இல்லை பாரு. நான் சீரியஸாக தான்டா சொன்னேன். அதோ அந்த இடம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல ட்ராக்கே இல்லை. இந்த ட்ரெயின் அந்த பாதையை நோக்கி தான் போகுது. ஏன், இந்த ட்ரெயினுக்கு டிரைவர் கூட கிடையாது. ஸோ நம்ம சாக தான் போகிறோம். ரெடியா? நீ விளையாண்டு தானே இருக்க. ஹேய், நிறுத்துங்கடா. நீங்க என்ன பண்ற? நான் உன்னதான் பார்க்க வந்த டிங்கி. நீ இன்னும் என்ட்ரன்ஸ் செரிமனி கிளம்பலையா? இல்ல, நான் வரல. எங்க அப்பாவுக்கு நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதை எங்க அப்பா கிட்ட காட்டணும். அதான் என் ஆசை. இது என்ன மறுபடியும் நடக்குது? டெங்கி, இந்த ட்ரெயினை நிறுத்து. என்னமோ என் கையில சாவி வச்சிருக்க மாதிரி சொல்ற. இப்போ ஒரு ட்ராக் வரும், போயிட்டு நிப்பாட்டு. ட்ரெயினை நிறுத்திக்கோ. ஐயோ, போச்சு. அச்சச்சோ, நீ என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு தெரியுதா டெங்கி? என் அப்பா கிட்ட நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணேன். இப்போ அதுக்கு என் அப்பா கிட்ட என் திறமை எல்லாத்தையும் காட்டணும். நீ என்ன பைத்தியமா? மற்றவங்கள பத்தி நினைக்கிறத விட்டுட்டு முதல்ல உன்னை பத்தி நினை. அப்பதான் உன்னால வாழ முடியும். உனக்கு புரிஞ்சாடா பைத்தியக்காரா? ஹேய், உனக்கு ஒன்றும் ஆகல? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நிப்பாட்டுடா. உன்னால எங்களை காப்பாற்ற முடியாது. கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். ஷெர்லாக் ஜூட்ஸு, உன்னால முடியும் பண்ணிட்டோம்.
டெங்கி. உங்களால முடியும். வாவ், கலக்கிட்ட டெங்கி. என்னால வெயிட்ட தாங்க முடியல. டேய், கீழே விட்டு கிட்டு தொலைச்சிடாதடா, நிச்சயம் உன்னால முடியும். எல்லாரும் ஓகே தானே? இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுல. பைத்தியமாடா நீ. என்ன ஆனிச்சு? பின்னாடி பெற்று கீழே வந்துருச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. வா போலாம். போங்க 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 போங்க. சாரி, நாங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரல. கரெக்டா சொல்லு டெங்கி, நம்மளோட ஸ்டாப் இன்னும் வரல. புருட்டோ உசுமாக்கி. யாருப்பா அந்த உசுமாக்கி? இந்த பையன் இன்னும் வரல. ஏன் பருட்டோ இவ்வளோ லேட் ஆக்குறான்? அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ரெடியாக இரு நருட்டோ. உன் மகனை பற்றி கவலைப்படுறான் நருட்டோ. அவன் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான். அவ்வளோதான். பருட்டோ உசுமாக்கி வந்துட்டேன்னு சொல்லு. புருட்டோ வேற மாதிரி. இவனை திருத்தவே முடியாது. என்ன விடுங்க விடுங்க, நீங்களாம் ஒரு அண்ணனா கொணகாமரு. ஒன்னும் உன்னோட அண்ணன் இல்ல. இன்னிலேருந்து நான் உன்னோட சென்சே புருட்டோ. அதை நீ மறக்காத. ஏ டெங்கி, உனக்கு ஒன்றும் ஆகலையே. கரெக்டான டைமுக்கு நம்ம செரிமனிக்கு வந்துட்டோம்ல. இந்த பையனுமா இங்க இருக்கான்? அரே, நீ இங்க என்னடா பண்ற? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? புருட்டோ, உன்னோட சென்சை. ஒழுங்கா என்ன சென்சேன்னு கூப்பிடு புருட்டோ. நான் என்னைக்குமே உன்னை சென்சேன்னு கூப்பிட மாட்டேன் பிரதர். உன்னை கொல்ல போற பாருங்க. உன் பையன் சிறப்பான வேலை செஞ்சுருக்கான் நருட்டோ. அந்த ட்ராக்ஸையும் உடைச்சிருக்கான், அதுக்கப்புறம் உன் மூஞ்சியையும் உடைச்சிருக்கான். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதுக்கப்புறம் இந்த காமினாரி கம்பெனி வந்து இந்த ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பையன் தான் இந்த விஷயத்தில் என்ன இந்த நாள் தான் இந்த ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இப்படி இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பையனை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் உனக்கும் சொல்லுறேன் நருட்டோ. நீனும் பரோட்டா கிட்ட கண்டிப்பாக நடந்துக்காத. அவன்கிட்ட சாஃப்டாக நடந்துக்க ட்ரை பண்ண. அப்போவாச்சும் அவன் கேரக்டர் மாறலான்னு பார்க்கலாம். நான் பார்த்துக்கிறேன். அட எவன்டா இந்த ஸ்கூலு அகாடமிலாம் கண்டுபிடிச்சது ரொம்பவுமே தொல்லை கொடுக்குதே. குட் மார்னிங் பருட்டோ. என்னடா நேற்று உங்கள் அப்பாட்ட பேசினி?